லேண்ட் க்ரூசர். இந்த ஒரு பெயர் போதும் ஆஃப் ரோட் விரும்பிகளின் இதய துடிப்பு எகிரி அடிக்க. இமயமலையின் பனிமலைகளாக இருக்கட்டும், ஆப்பிரிக்காவின் அடர்ந்த காடுகளாக இருக்கட்டும், லேண்ட் க்ரூசர் சென்றால் அதுதான் பாதை. அந்த மாபெரும் குடும்பத்திலிருந்து இப்போது ஒரு குட்டி புலி வந்திருக்கிறது. டொயோட்டாவின் லேண்ட் க்ரூசர் FJ. தாய்லாந்தில் அறிமுகமாகி பட்டையை கிளப்பிக் கொண்டிருக்கும் இந்த சுட்டி பையன் கூடிய விரைவில் இந்திய மண்ணிலும் டயர் பதிக்க தயாராகி வருகிறான். பார்த்தாலே பத்த வைக்கும் ஒரு பாக்ஸி லுக். எந்த கரடுமுரடான பாதையிலும் நெஞ்சை நிமிர்த்தி நிற்கும் கம்பீரம். 245 மில்லிமீட்டர் கிரவுண்ட் கிளியரன்ஸ். எதை பற்றியும் கவலைப்படாமல் முட்டி மோதி செல்ல உதவும் லேடர் ஃப்ரேம் சாசிஸ். பின்னால் மாட்டப்பட்ட ஸ்பேர் வீல். முன்னால் கம்பீரமான LED ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ். இது வெறும் வண்டி இல்லை, இது ஒரு மாஸ் ஆட்டிடியூட். போனட்டுக்கு அடியில் 2.7 லிட்டர் பெட்ரோல் என்ஜின் இதயம் போல துடிக்கிறது. 166 PS பவர் மற்றும் 245 Nm டார்க். 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ். சாலைகளில் மட்டும் ஓடி ஓய்வு போகும் ஆளில்லை இவன். பார்ட் டைம் 4 வீல் டிரைவ் சிஸ்டம் மற்றும் ரியர் டிஃபரன்ஷியல் லாக் வசதி இருப்பதால் சகதியிலும் சரி மணலிலும் சரி இவன் வேட்டைதான். 18 இன்ச் வீல்களுடன் சாலையில் வரும்போது வேற என்ன வேணும் சொல்லுங்கள்? வெளியே ரஃப் அண்ட் டஃபா இருந்தாலும் உள்ளே அத்தனை சொகுசு. 2.3 இன்ச் பிரம்மாண்டமான டச் ஸ்கிரீன், டிஜிட்டல் கிளஸ்டர், டியூவல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல். பாதுகாப்பில் டொயோட்டா எப்போதும் காம்ப்ரமைஸ் செய்வதே இல்லை. 7 ஏர்பேக்ஸ், 360 டிகிரி கேமரா, கூடவே நவீன ADAS பாதுகாப்பு வசதிகள். டிரைவருக்கு வசதியாக லெதர் ராப்ட் ஸ்டியரிங் மற்றும் PM 2.5 ஏர் ஃபில்டர் என வசதிகளுக்கு பஞ்சமே இல்லை. தாய்லாந்தில் சுமார் 36 லட்சம் ரூபாய் மதிப்பில் அறிமுகமாகி இருக்கும் இந்த FJ இந்திய லேண்ட் க்ரூசர் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய விருந்து. மகாராஷ்டிராவில் உள்ள சத்ரபதி சாம்பாஜி நகரில் அமையவிருக்கும் புதிய டொயோட்டா ஆலயத்தில் இதன் தயாரிப்பு தொடங்கப்படவிருக்கிறது. 2028இல் இந்த வாகனம் இந்திய சாலைகளில் இறங்கும் போது கம்பீரமும் வசதியும் கலந்த ஒரு புதிய சகாப்தமே பிறக்கும். ஆஃப் ரோடிங் என்பது வெறும் பயணம் அல்ல, அது ஒரு அனுபவம். லேண்ட் க்ரூசர் FJ-யின் வருகையோடு அந்த அனுபவம் இனி இந்தியர்களின் கைகளில்.